நீ சரியா இருங்குங்க, அரசியல் வரும் இன்னைக்கு போகுங்க. அதுக்காக நான் ஜாதி கலவரம் உருவாக்கணும், நான் ஒரு பிரச்சனை பண்ணணும் அதெல்லாம் நினைக்கல. நம்ம சரியா இருப்போம், இருக்கிற ஒழுங்கா இருந்தா சிறைக்கணும், ஒழுங்கா சிறைப்பேன். நம்ம சரியா இருக்கணும். நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காகவாவது நீங்கள் அணிதரல வேண்டும். ஆமா, நம்ம குழந்தை குட்டி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியுதா சொல்லுங்க? பிறகு இல்ல, பழைய மாதிரி இல்ல. நம்ம பிள்ளைகள்லாம் இப்ப நல்லா படிக்கிறாங்க, படிக்க வைங்க, பொருளாதாரத்தை உருவாக்குங்க. ஆமா, என்ன வேணாலும் சாதிக்கலாம். ரொம்ப வேதனையோட சொல்றோங்க, எனக்கு இங்க வந்துட்டோன்னே நான் என்ன பேச நினைக்கணும் அதை பேச முடியல. காரணமே, நான் ராஜபாளையத்தில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் பேசும்போது பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கேப்பே விடலை, இடைவெளியே விடலை. அப்படி பேசிக்கிட்டே இருப்பேன், சரளமாக எனக்கு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு பேச்சே வரலைங்க. துண்டு போட வந்ததில் 30 பேர் துண்டு போட்டாங்கன்னா 25 பேர் எப்படிங்க இருக்கு? வேதனையாக இருக்குங்க. தப்பு பண்ணாத மனுஷன் இல்லை, ஒரு காலத்தில் பண்ணாலும் ஒரு காலத்தில் மாற்றிக்கோங்க. நல்லதுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், குடிக்கிறத மட்டும் நிப்பாட்டுங்க. நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம். நீங்கள் சண்முகையா பாண்டியன் பின்னாடி தான் நீங்கள் வர வேண்டாம். யாரானாலும் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த சமுதாயத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் ரொம்ப சந்தோஷம், அதுக்கு ஒத்துழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்காக நான் சொல்லலை. இந்த கூட்டத்திலே ஒரு தலைவர் உருவானாலும் அவன் உண்மையாக உறுதியாக இறுதி வரை போராடுவதற்கு அவன் தயாராக இருப்பானேயானால் அவனுக்கும் நான் தோள் கொடுப்பதற்கு சண்முகையா பாண்டியன் தயாராக இருக்கிறேன்.